ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லபடியாக இருங்க. என்னப்பா எல்லோரும் சிவராத்திரி நல்லபடியாக சாமி கும்பிட்டீங்களா? கோயிலுக்கு போனீங்களா இல்லை வீட்லேயே பூஜை பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு 10 நாளாக உடம்பு சரியில்லை. கொஞ்சம் உடம்பை எல்லோரும் பார்த்துக்கோங்க. இப்போல்லாம் ஒரு நல்ல இன்ஜெக்ஷன் போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 3 நாள் 4 நாளில் சரியாகிறது. இப்போல்லாம் 10-15 நாள் ஆனாலும் சரியாக மாட்டேங்குது. நான் நிறைய பேர்த்துட்டு அதை செக் பண்ணிட்டேன். அதனால் கொஞ்சம் வெயில் காலம் வரப்போகுது, அது தெரியுது. ஆனாலும் பனியும் அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதனால் சுடு தண்ணி போட்டு எப்பயும் சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிங்க. இது ஒரு வெள்ளிக்கிழமை எடுத்தது. காலையிலேருந்தே வீடியோ எடுத்தேன். போர்டு வச்சு கோலம் போடணும்னு ஆசை தான். அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள், அதனால் வாசலில் போடுற கோலத்தை இன்றைக்கி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டு எடுத்ததுனால கொஞ்சம் நெளிவு சுழிவாக இல்லை. கொஞ்சம் அந்த டிசைன் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அன்றைக்கி எப்பயும் போல் ஒரு சாம்பார் மட்டும்தான் வச்சேன். சாதம், சாம்பார், அப்புறம் அப்பளம். எப்பயும் போல் என்னோடய சாம்பார் ப்ரிப்ரேஷன் தான். இதை அப்படியே பார்த்துக்கிட்டே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்ன அப்படின்னா, படித்ததில் பிடித்தது அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி பார்த்ததில் பிடித்தது. இது அதிக மதிப்புமிக்க நபராக மாறுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் ஒரு ஸ்லைடு பார்த்தேன். ஒரு 5-6 பாயிண்ட் இருந்தது. அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து பார்த்தேன், எடுத்து வச்சுருந்தேன். அதை தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஆனால் ஒரு 2-3 பாயிண்ட் என் மைண்டில் இருக்குது. அது நான் சொல்லலை, ஆனால் அது என்னோடய லைஃபோட ரிலேட் பண்ணி உங்களுக்கு நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. என்ன அப்படின்னா, தேவையில்லாமல் பேசாதீங்க, தேவை இருக்கிற இடத்துல மட்டும் பேசுங்க. இது ரெண்டுமே எனக்கு நானே பெருசு பெருசாக வீடு ஃபுல்லாக எழுதி ஒட்டி வச்சுக்கிட்டு நானே படிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துல போய் நின்னோம்னா அவங்க கேட்காமையே தேவையில்லாமல் அட்வைஸை சொல்கிறது. அட்வைஸ்னால் நமக்கு தோன்ற நல்ல விஷயத்தை அப்படியே சரளமாக மழை பெய்கிற மாதிரி பொழிஞ்சு தள்ளிடுறது. அவங்களுக்கு வேணுமா வேணாமாங்கிறதுலாம் கூட நான் யோசிக்கிறதில்ல. இப்போ நான் ரொம்பவே மாற்றிக்கிட்டேன். நீங்களும் அது மாதிரி ஒரு இடத்துல சைலண்ட்டாக நில்லுங்க. சைலண்ட்டாக ஒரு இடத்துல நின்று எல்லாத்தையுமே கிரகிச்சுக்கோங்க. தேவைன்னா மட்டும் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா, எப்பயும் போல் என்னோட புலம்பல் தான் நம்மளோட கருத்தை எடுத்து நமக்கே சொல்கிறது. அது ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அவங்களோட கருத்தை அதை வெளி உலகத்துக்கு காட்டிக்கிறது. ரெண்டாவது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது நானே சொல்கிறேன். ரொம்ப நல்ல மனசு உள்ளவங்க கூட நம்ம கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்க, இல்லை திடீர்னு ஃப்ரெண்டானவங்களாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம கதையை புலம்புன்னு புலம்பி தள்ளிடக்கூடாது. ஐயோ இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஓடுற அளவுக்கும் வச்சுக்கக்கூடாது. இதுக்கு சிறந்த உதாரணம் சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு நடந்த ஒரு சம்பவம். சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு நம்ம பஞ்சவர்ண சாமி கோயிலில் தங்கி நான் சாமி கும்பிட்டேன். அப்போ ஒரு சிஸ்டர் வந்தாங்க. நீங்கள் பக்கா மெட்ராஸ் சேனலில் இளையராணி தானே அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே 1000 ஆஸ்கார் அவார்டு வாங்கின மாதிரி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, மொட்டடிச்சிருக்கேன்னு போன வீடியோவில் சொன்னதை வச்சு அவ்வளோ ஸ்மார்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப நல்லா அழகாக இருந்தாங்க. கௌரி சிஸ்டர் அவங்க பேர். என்ன இப்போ சொல்ல வரேன்னா, அவங்க கூட ஒரு 1 hour அந்த மாதிரி இருந்திருப்பேன். 3வது கால பூஜையிலேருந்து தான் அவங்கள பார்த்து அவங்க கூட இருந்தேன். அவங்கக்கிட்ட ஓரளவுக்கு தொடர்புடைய அந்த கோயில் தொடர்புடைய விஷயங்கள் தான் பேசினேன். ஆனாலுமே சில தேவையில்லாத விஷயங்களை மேற்கொண்டு அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். எனக்கு என்ன ஒரு ஏக்கம் அப்படின்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட்டு போயிட்டாங்கன்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஏன் போகிறாங்க, எதுக்கு போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கேரக்டரில் போயிருக்க வாய்ப்பில்லை. என்னோடய வளர்ச்சி தாங்காமல் தான் அவங்க போனாங்கங்கிறது நான் கண்கூட கண்ட உண்மை. அப்படியே நான் அரண்மனை கட்டி அதில் உட்காந்து சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிறதா எல்லாருக்கும் நினப்பு. இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த ஏக்கம் என்கிட்ட யார் பேசினாலுமே என்கிட்ட இருக்கிற ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். கம்மி நேரத்தில் என்னோடய மன உளைச்சலை எல்லாத்தையுமே கொட்டிடுவேன். ரொம்ப மன உளைச்சலை கொட்டினேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் ஒரு விஷயம் சொன்னது எனக்கே இப்போ சிரிப்பாக வருது. வாட்ஸ்அப்பில் இப்போ ரீசெண்டாக ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு 10 பேர் எப்படியோ சேர்ந்து வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக அப்படியே 98K நான் போயிட்டேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த இன்சிடெண்ட்டை போய் அந்த சிஸ்டர்கிட்ட நான் சொன்னேன். பாவம் அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்குமே எனக்கு தெரியல. இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தேவையான நேரத்தில் தேவையான இடத்துல ரத்தின சுருக்கமாக பேசுங்க. கௌரி சிஸ்டர், நீங்கள் என்ன நினச்சிங்க? நான் பேசுனதில் ஏதாவது உங்களுக்கு நினைவு இருந்ததா, இல்லை உங்களுக்கு ஏதாவது சிரிப்பு வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எனக்கு கால் பண்ணுங்கள். அடுத்து மிக முக்கியமான பாயிண்ட்டு, இப்போ நகைச்சுவையாக கூட ஷார்ட்ஸ்லலாம் அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, கிச்சனில் நிறையா
வேலை இருக்கிற மாதிரியும், ஐயோ இவ்வளோ பாத்திரத்தை எப்படி விளக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்செட் போட்டுட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே எல்லாத்தையும் முடித்த உடனே அப்போ யாரோ கூப்பிட்றாங்க, செகண்ட் கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இது வந்து உண்மையிலேயும் உண்மை, 100க்கு 1000 மடங்கு இது வந்து உண்மைன்னு நான் சொல்லுவேன். நான் ஒரு நாள் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. ஆனால் இது வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கிடையாது, ரிலேட்டிவ்ஸில் வந்து இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயமா நான் பேசுகிறேன், அது தொடர்பாக நேரடியாக என்கிட்ட அந்த விஷயத்தை ஷேர் பண்ண பிடிக்கல, இல்லைனா வந்து சொல்லலாமா வேணாமான்னு ஒரு சின்ன ஒரு கேப் தேவைப்பட்டது. நான் போய் பாலை ஆஃப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கட் பண்ணிட்டு போய் சுதாரிச்சுட்டு வந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒரு உறவா? ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இப்போ எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா என்ன பேசினாலும் மணிக்கணக்காக கரெக்டாக பேசுவாங்க. சூப்பராக இருக்கும். அந்த 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 உரையாடலே அவ்வளோ அழகாக இருக்கும். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அவங்க மனக்குறையை கொட்டுறதுக்குன்னு நம்மளை நேர்ந்து விட்ட மாதிரி அவ்வளோ விஷயத்தையும் கொட்டுறது. இப்போ என்னோடய குரல் வந்து கொஞ்சம் மாறுதல் அடைஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. ஒரு 4 நாள் முன்னாடிலாம் கீச்சுன்னு ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது என்னோடய குரல் வளம். அப்போ கூட ஃபோன் எடுத்து ரொம்ப நெருங்கிய உறவில் உள்ளவங்க ஒரு முக்கியமான பிரச்சனை அதை பேசுகிறாங்க. என்னால் முடியலங்கிறது அவங்களுக்கு தெரியுது. சரி நான் அப்புறம் பேசுகிறேங்கிறத சொல்லலை, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இந்த குப்பையை அவன் மண்டையில் கொட்டிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வீடு ஃபுல்லாக விளக்கமாரை போட்டு கூட்டி முறத்தை வச்சு அள்ளி என் மண்டையில் கொட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபோனையே எடுக்காதீங்கிறேன் நான். என்ன தான் இருந்தாலும் நேருக்கு நேராக நம்மக்கிட்ட சொன்னால் இந்த மாதிரி வாழ்வுக்கு பெறலாம், இல்லைனா வந்து நாம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு பொறுப்பானவங்களாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் ஃபோன் எடுத்து கேளுங்க. சும்மா இவனுங்க வந்து சொரிஞ்சிக்கிறதுக்கெலாம் நம்ம வந்து ஆள் கிடையவே கிடையாது. அதனால் இந்த மாதிரி தேவையில்லாத ஆளுங்க ஃபோனை எடுக்காமல் இருக்கிறது மிக மிக நல்லது. இந்த மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னாவே, என்னப்பா ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு கேளுங்க. இல்லைக்கா சும்மா தான் அப்படின்னா, இல்லை நான் முக்கியமாக அதை வெளில கிளம்புறேன் வந்து பேசுகிறேன்ட்டு ஃபோனை வச்சுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். மனசாட்சியே இல்லாமல் ஈவிரக்கமே இல்லாமல் இந்த வேலையை நீங்கள் பாருங்கள். நான் ரொம்ப பர்சனலாக இந்த விஷயத்தில் வந்து அடிபட்டு ரொம்ப மன உளைச்சலில் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, ரொம்ப நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. இது பொருந்துறவங்க இந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க. யார் சொல்லாமலும் சில விஷயங்கள் புதுசாக நமக்கே தோணும் இல்லையா? அது மாதிரி தான் இந்த உறவுகளும் புது விளக்கமாறும் ஒன்று எனக்குள்ளே விலை வச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? நம்ம வீட்டுக்கு நம்ம உபயோகத்துக்கு தான் கூட்டுறோம். அது ஒரு ஓரமாக இருந்தாலுமே அது சுத்தமாக ஆகிடும். கடைசியில் வீடு ஃபுல்லாக அந்த குப்பையாக அதோட குப்பை தான் அதிகமாக இருக்கும். அது மாதிரி தான் இந்த மாதிரி ஆட்களும் அவங்க மனசையும் அவங்க எண்ணங்களையும் அவங்க பாரங்களையும் நம்ம மேலே இறக்கி எல்லா குப்பையும் கொட்டிட்டு போயிடுறாங்க. அது என்னமோ மற்றவங்கெல்லாம் தூக்கி போட்டு அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்களா என்னன்னு தெரில. என் தலையில் அது மிகப்பெரிய பாரமாக 2-3 நாளைக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய விஷயம் பேசுனேன்னு நினைக்கிறேன். போர் அடிக்கிறேன்னா என்னன்னு தெரில. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது ஒரு வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ. அந்த 2 குட்டி விளக்கு வச்சுருக்கேன் இல்லைங்களா? எந்த சாமிக்கு விரதமோ அந்த சாமிக்கிட்ட அந்த 2 விளக்கி வச்சுக்கலாம். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால அம்மா கிட்ட வச்சேன். கூடுதல் அழகாக இருந்தாங்க. சாமி அலங்காரமும் சமையலும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உடம்பை பார்த்துக்கோங்கப்பா. பச்சை பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் சுடு தண்ணி கொடுங்க, நீங்களும் சுடு தண்ணியே குடிங்க.